ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க செகண்ட் சான்ஸ். ஸோ I have seen so many members following me on Instagram. பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பர்சன் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சோ, இல்லை ஏதாவது சொல்யூஷனோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சோ, எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக அந்த மெசேஜுக்கு எப்போ கொடுப்பேன், இமீடியட்டாக கொடுப்பேன்னா இல்லையான்னது ஐ டோன்ட் நோ. பட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை மட்டும் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே, ஸோ ப்ளீஸ், ஐயையோ நாங்கள் இன்றைக்கி மேடம்க்கு மெசேஜ் போட்டோம், அவங்க எனக்கு ரிப்ளையே கொடுக்கல அப்படின்னு மட்டும் ஃபீல் ஆகாதீங்க ப்ளீஸ். பிகாஸ் எனக்கும் ஐ டு ஹாவ் சம் ஒர்க்ஸ் இல்லையா. நான் அதெல்லாவும் பார்த்துட்டு ஒரு ஃப்ரீ டைம் எடுத்துகிட்டு ஒரு நாளில் கொஞ்சோண்டு டைம் எடுத்துகிட்டு ஐ ப்ராமிஸ் யூ ஆல் நைட் ஆஃப்டர் 7, ஓகே, ஆஃப்டர் 7 ஏதோ ஒரு டைமில் ஒரு 1.5 hour இன்ஸ்டாகிராமுக்கு நான் கண்டிப்பாக லாகின் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த 1.5 hour யாராவது என் கூட சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டிரெக்ட்லி கம் டு த சேட் ரூம்ஸ். ஓகே ஓகே தென் மற்றபடி லெட் அஸ் டாக் அபவுட் தி ஸ்டோரி. ஸோ எல்லாருக்கும் நேற்றுக்கு எல்லோரும் என்னோடய வாய்ஸு யூஆர் பேக், ஐ எம் பேக், கருணா இஸ் பேக்குன்னு நான் சொன்னதும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்கள் கமெண்ட் செக்ஷன், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஃப்ரம் ஆல் யூ கைஸ். ஓகே, வித்தவுட் எனி லேட் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் அண்ட் இன்னொன்று என்னென்னா, எவ்வளோ பெருசு நான் டெய்லி சொல்கிறது தான். இது ஒரு 10 minutes வந்தாலே எனக்கு ஆக்சுவலாக இந்த சீரீஸ் ஒரு 5 episodes வந்தாலே எனக்கு ரொம்ப பெருசுன்னு நினச்சேன். அது ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன், இன்ட்ரோலவே சொல்லியிருக்கேன். நான் 5 episodes வரும் மேக்ஸிமம். 5க்கு மேலே வந்துச்சுன்னா அது அதிசயம்தான்ட்டு. ஸோ இது டுடே இட்ஸ் 11th episode. எனக்கு நிஜமாலும் நான் என்னோடய டேலண்ட்டை நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம் போல தோணுது எனக்கு. பிகாஸ் நிஜமான சொல்கிறேன், ஐ தாட் ஒரு 5 episodes வந்தாலே பெருசுன்னு தான் நினச்சேன் இந்த சீரீஸ் எஸ்பெஷலி. பிகாஸ் எந்த ஐடியாவும் இல்லை, ஜஸ்ட் அம்மு லக்ஷ்மி ஏன் மேடம் எப்போவும் யங்கு லவ் ஸ்டோரிஸை தான் சொல்லுவீங்க, வை நாட் யூனோ ஈவன் 30+, 40+ பீப்புள் கூட லவ் பண்ணுவாங்கல்ல, அவங்க லவ் உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொன்னாங்களா. ஸோ ஐ டிசைடட் ஓகே லெட் மீ கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணதா. ஸோ எனிவேஸ், தேங்க்யூ அம்மு லக்ஷ்மி காரு for suggesting me to do a story on செகண்ட் சான்ஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் நீங்கள் டைட்டில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணல, பட் செகண்ட் சான்ஸ் தானே இந்த ஏஜில் லவ்னா. ஓகே ஓகே, வித்தவுட் டூ மச்சாக பேசிட்டீங்க, போதும். ஸ்டோரி சொல்லுங்கள் மேடம். ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சார் எல்லோரும். சார்ன்னு வந்துச்சு, சாரி. எல்லோரும் ஃபஸ்ட்டு லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேட்குறது, ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ருபி அண்ட் பது வந்து தே டிசைடட் டு மறுபடியும் மீட் பண்ணணுன்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. பத்து அவங்க பையனுக்கு சொல்லியிருக்காங்க தட் எனக்கு இருக்கிற இந்த ஒரு சின்ன ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நான் ருபி கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னதும் அவங்க பையன் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஓகேம்மா, யுவர் லைஃப் யுவர் விஷ் அப்படின்ட்டு அவன் என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்கள பஸ்ஸு கூட அவங்க தான் சென்ட் பண்ணுவாங்க, யூ கோ என்ஜாய் அப்படின்ட்டு. இன்னும் சரின்ட்டு பத்து வந்து ருபிவை மீட் பண்ணுவாங்க. அண்டு இவங்க பத்துக்கு ஒரு ரைவல்ரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பர்சனை ஹேர் பண்ணுவாங்க டு ஃபாலோ பத்து. அண்ட் அவங்க கூட பத்துவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸோ அவங்க பார்க்கு வருவாங்க. பார்க்கில் 2 பேரும் டீ குடிச்சிக்கிட்டு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நடுவில் நான் டு பி கண்டினியூடுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அவங்க 2 பேரும் பேசுகிறது நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே தென் லெட்ஸ் கெட் இன் டு தி டுடேஸ் எபிசோட். ஸோ இப்படியே பேசிட்டே இருப்பாங்க அவங்க பற்றி. லைக் நீ ரொம்ப டேஞ்சர்ப்பா, என்னோடய ஹார்ட்டு நீங்கள் பேசுடுவீங்க, அதுக்கப்புறமா என்னோடய ஹார்ட் பீட்டு ரொம்ப டெம்பிளில் இருக்கிற பெல் மாதிரி அடிச்சுட்டே இருக்கும் நீங்கள் பேசுகிறது அப்படின்னு அவங்க ருபி சொல்லுவாங்க. அவங்க ப்ளஷ் பண்ணுவாங்க. இங்கே வரைக்கும் பார்த்துருக்கோம் நேற்றுக்கு. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ ருபி அதுக்கப்புறம் ருபி என்ன சொல்லுவாங்கன்னா, பத்து பத்துக்கு ஒன்று ஃபஸ்ட்டு கால் பண்ண நாள்லேருந்து ருபி பத்துவை எப்போ பத்துன்னு கூப்பிட்டாலும் அவங்க பாடி ஃபுல்லாக கூஸ்பம்ஸ் மாதிரி ஆயிரும். அவ்வளோ பிடிக்கும் ருபி அவங்கள பத்துன்னு கூப்பிட்டா. ஸோ இப்போ மறுபடியும் பத்து அப்படின்னு கூப்பிட்டதும் பத்து அப்படின்வாங்க. சொன்னதும் நீங்கள் லாஸ்ட் வீக்கு இந்த டெம்பிளுக்காக வந்தீங்கல்ல, அப்போது ஃபர்ஸ்ட் மீட்டில் நீங்கள் உங்கள் ஒர்க் முடிச்சதும் நீங்கள் கிளம்பி போயிடுவீங்கன்னு நினச்சேன். பட் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க ருபி. அப்போ பத்து பட் அப்படின்வாங்க. அப்போது இல்லை, எனக்காக நீங்கள் மறுபடியும் ஒரு 2 to 3 hours எனக்காக ஸ்டே பண்ணிவிட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ருபி சொல்லுவாங்க. அப்போ பத்து ஆக்சுவலாக எனக்கு போகணுன்னு கூட இல்லை, பட் போகணும். இன்கேஸ் நான் உங்களுக்காக அன்னைக்கு அந்த 2 to 3 hours ஸ்டே பண்ணலைன்னா நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருப்பேன், ரொம்ப கில்ட்டாக கூட ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து. அப்போ ருபி அப்போது இப்போ மறுபடியும் வந்திருக்கீங்கல்ல செகண்ட் டைம், எனக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்வாங்க. அப்போது பத்து, ஏன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா? எனக்கு இங்கே யாரும் தெரிஞ்சவங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பத்து. அப்போ ருபி அது இல்லைப்பா, நீங்கள் வந்தீங்க, இப்போ ஏதாவது ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன் அப்படின்வாங்க. அப்போ பத்து, நாட் ஈவன் அ செகண்ட், ஒரு செகண்டு கூட நான் அப்படி நினச்சதில்ல. அப்படி நினைக்கிற ஆளே இருந்தால் இவ்வளோ தூரம் உங்களுக்காக வரவே மாட்டேன்ல அப்படின்னு பத்து சொல்லுவாங்க. அப்போது ருபி அப்படியே நம்ம பத்துவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சைலன்ஸ் இருக்கும். ஒரு இந்த கோல்டு ப்ரீஸில் ஒரு சின்ன சைலன்ஸு, ரொமான்டிக் ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கும் பத்துக்கும் ருபிக்கும் நடுவில். கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ருபி கொஞ்சம் அந்த ரொமான்டிக் மூட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன ஃபன் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ருபி, இப்போ எங்கள் அம்மா உங்களையும் என்னையும் இப்படி பக்கத்தில் ஹாப்பியாக சாய் குடிச்சிட்டு பேசிட்டே இருக்கோம், சிரிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னது பார்க்கணும். அவங்க மைண்டில் எவ்வளோ கொஷின்ஸ் ரன் ஆகும் தெரியுமா அப்படின்னு சிரிச்சிட்டே இருப்பாங்க ரூபி. அப்போது பத்து, அப்படியா, ஏன் அப்படி அப்படின்வாங்க. இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐ ஆம் இன்டு கேர்ள்ஸ் அண்டு எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ லீஷராக உட்காந்து ஹாப்பியாக ஒரு சாய் குடிச்சிட்டு ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்து இப்படி சில் பண்ணது கிடையாது. அதுக்கு தான் அம்மா இப்போ என்னை சடனாக இப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் போயிட்டே இருக்கும் மைண்டில் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க ருபி. அப்போ பத்து, ஓ அப்படியா அப்படின்ட்டு இவங்களும் சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு எங்கள் பேரண்ட்ஸும் தான், அவங்க ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படின்னு பத்து சொல்லுவாங்க. அப்போது ருபி, ஹார்ட் அட்டாக்கா, ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பத்து, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு. ஒன்லி ஹிந்துயிசம் ஹிந்து ரிலீஜன் தான் ரிலீஜனு, மற்றபடி ரிமைனிங் எதுவும் இல்லை அப்படின்னு வளர்த்துருக்காங்கல்ல. பட் நான் ஹாப்பியாக ஒரு முஸ்லீம் பொண்ணோட ஹாப்பியாக பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு டீ குடிச்சிட்டே இருக்கேன்ல, அதுதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படின்னு பத்து சொல்லுவாங்க. அப்போ ருபி கூட சிரிச்சிட்டு, ஓ
ஓ, அப்போ நம்ம 2 பேரும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஹார்ட் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. அப்போ பத்து, ஆமாம், மேபி, பட் அப்படி ஏன் நினைக்கணும்? நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கூட நினைக்கலாம்ல அப்படின்ட்டு சொன்னதும் ருபி ஒரு மறுபடியும் ஒரு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க பத்துவுக்கு. கொடுத்துட்டு, பத்து, நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்ட்டு ருபி கேட்பாங்க. அப்போ பத்து, கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது, இல்லை, நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வருவாங்க, எப்போவாவது ஒரு பர்சன் வருவாங்க, நம்ம லைஃப் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, பட் அவங்க வந்தால் நம்ம லைஃப்பில் இருக்கிற அந்த லோன்லினஸ், தனியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலு போயிடும் இல்லை? அந்த மாதிரி நீ எப்போவாவது ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்னு ருபி கேட்பாங்க. அப்போ பத்து அவங்க தலை ஸ்லோவாக ஷேக் பண்ணிவிட்டு நினச்சிருக்கேன் அப்படின்வாங்க. அப்போது ருபி, யார் அப்படின்னு கேட்பாங்க. நான் எப்போ உங்கள் கூட பேசினாலும் எனக்கு அதுதான் தோணும், அந்த ஃபீல் தான் இருக்கும். இவங்க என் லைஃப்பில் வந்திருக்காங்க, பட் என்னை சேஞ்ச் பண்ணலை, பட் எனக்குள்ளே இருக்கிற அந்த லோன்லினஸ்ஸை தூரம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து என் லைஃப்பில் அப்படின்னு நான் எப்போ உங்கள் கூட பேசினாலும் நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு பத்து சொல்லுவாங்க. சொன்னதும் மறுபடியும் ஒரு சின்ன ரொமான்டிக் ஐ கான்டாக்ட் நடக்கும் 2 பேரும் நடுவில். நடந்ததுக்கப்புறம் பத்து, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்வாங்க. சொன்னதும் பத்து, பயமா? எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, ஹாப்பியாக 2 பேரும் ஜாலியாக டீ என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஃப்யூ திங்ஸ், நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மூமெண்ட்டு எப்போ எண்ட் ஆகும்னது எனக்கு தெரியாது. அப்போது குட் பை சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ருபி கொஞ்சம் அவங்க ஃபேஸில் ஒரு சேட்னஸ் இருக்கும். அப்போது பத்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு, ஏன் அப்படின்னு நினைக்கிறோம்? ஏன் குட் பை சொல்லணும்னு நினைக்கிறோம்? அப்படி சொல்லாமல் see you later or see you againன்னு நினைக்கலாமே. அப்போது ஒரு ஹோப் இருக்கும் இல்லையா, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஹோப் வரும். ஏன் குட் பை சொல்லிக்கணும் அப்படின்ட்டு பத்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ருபி கூட அந்த சேட் மூடில் இருந்து அது சொன்னதுக்கப்புறம், ஆமாம், இல்லை, குட் பை ஏன் சொல்லிக்கணும், see you later or see you againன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க அவங்க கூட. அப்படி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அப்புறம் ருபி அவங்கள பார்த்துட்டு, பத்துவை பார்த்துட்டு, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப டேஞ்சர், நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பத்து, நீங்கள் இப்போது எதுவும் தெரியாமல் ரொம்ப இன்னோசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறீங்க இல்லையா, இது உங்களோட பியூட்டி அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப யூனோ லவ்வபுல்லாக சொல்லுவாங்க பத்து. சொன்னதுக்கப்புறம் ருபி சிரிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன மறுபடியும் ஒரு சின்ன ஸ்மால் கேப் வரும் 2 பேர் நடுவில். வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரங்க அப்புறம், ருபி, எனக்கு அப்பப்போ நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இப்படி உட்காந்து ஒரே பிளேஸில் இத்தனை நாளாக நீங்கள் யாரோ நான் யாரோ தெரியாமல் சும்மா சேட்டிங்கில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இவ்வளோ தூரம் உங்களையும் என்னையும் இப்படி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஹாப்பியாக டீ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு ருபி சொல்லுவாங்க. அப்போ பத்து, மேபி இந்த யூனிவர்ஸ்னால் என்ன சொல்லுவோம், விஸ்வம் இல்லை, விஸ்வம் தானே,
மேபி இந்த விஸ்வம் நம்ம 2 பேரையும் ஹாஃப்வே ஏன் இவங்களை இப்படி விட்டுறணும், பாதி லைஃப் இவங்களது முடிஞ்சு போச்சு. ஸோ ரிமைனிங் பாதி லைஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சோ என்னமோ அப்படின்ட்டு பத்து சொல்லுவாங்க. அப்போது ருபி ஒரு கொஷன் மார்க் ஃபேஸ் வச்சு வாட் ஹாஃப்வே அப்படின்னுவாங்க. ஹாஃப்வேன்னா புரியலையா உங்களுக்கு அப்படின்னு பத்து சொல்லுவாங்க. அப்போ ருபி புரியல அப்படின்வாங்க. அப்போ பத்து ஹாஃப்வேனா ஹாஃப் லவ், உங்களுக்கு ஹாஃப் லவ்வில் நடுவில் உங்கள் லவ் மிஸ் ஆச்சு, எனக்கு நான் உங்களுக்கு சொல்லாமலேயே மிஸ் ஆச்சு. என் லைஃப் மேரிட் லைஃப் ஹாஃபில் கட் ஆச்சு. அண்ட் ஹாஃப் ட்ரீம் மீன்ஸ் உங்கள் லைஃப் பற்றி நீங்கள் நிறைய ட்ரீம் பண்ணியிருப்பீங்க அந்த பொண்ணு கூட, அது பாதிலேயே ஸ்டாப் ஆச்சு. நானும் என் லைஃப் பற்றி நிறைய ட்ரீம் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் ஹாஃபில் ஸ்டாப் ஆச்சு. பட் இப்போது உங்கள் கூட அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பத்து சொல்லுவாங்க ருபிக்கிட்ட. ருபிக்கு ஒன்றுமே புரியாது, இவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போது ருபி பத்து அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டதும் பத்து ரொம்ப ரொமான்டிக்காக அது ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. சொன்னதும் பீப்புள் லைக் அஸ், நம்ம மாதிரி பர்சனுக்கு ஹாப்பி என்டிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் பத்து சரி அப்போது அஃப்கோர்ஸ் அது கஷ்டம்தான், அது அப்போ நம்ம பாதி லைஃப் பார்த்துட்டோம், பாதி பார்க்கணும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எழுதுறது, எப்படி இருக்கணும் என்னென்னது. எண்டிங் பற்றி இப்போ எதுக்கு, எண்டிங் வந்தும்போது யோசிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சில்லாக சொல்லுவாங்க பத்து. சொன்னதும் ருபி நீங்கள் சொன்னது ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பத்து எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம்னு, அண்ட் லவ் கூட ரொம்ப கஷ்டம் இந்த ஏஜில் அப்படின்னு இன்டைரக்டாக அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க பத்து. ருபிக்கு புரியும், பிகாஸ் ருபி இஸ் அ சைக்காலஜிஸ்ட் ரைட். ஸோ அவங்களுக்கு புரிஞ்சுட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு ஸோ யூ வாண்ட் இந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பத்து உங்கள் கூட நீங்கள் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட எனக்கு ஓகே, இந்த ஏஜில் நமக்கு என்ன தேவை, ஹாப்பியாக பக்கத்தில் உட்காந்து இப்படி பேசுகிறது தானே நமக்கு வேண்டியது, அது உங்கள் கூட எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு பத்து சொல்லுவாங்க. சொன்னதும் ருபி கூட அந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிட்டு ஓ ரியலி தென் ஐ எம் டன், ஐ எம் குட், ஐ மீன் எனக்கும் நீங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ருபி டைரெக்டாக சொல்லிடுவாங்க. சொன்னதும் பத்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு கூல் ப்ரீஸ் வரும், மறுபடியும் அந்த காற்று வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த காற்று வந்துகிட்டே இருக்கும்போது பத்துவோட ஐயில் ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிக்கல் விழும். அப்போது ஆவுச் அப்படின்னு பத்து அந்த ஐ மேலே கை வச்சுட்டு ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்லோவாக. அப்போது ருபி அப்படி ரப் பண்ணக்கூடாது, ஐ ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் வெயிட் அப்படின்ட்டு ருபி ரொம்ப க்ளோஸாக வந்து பத்துவோட ஐயை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிவிட்டு காற்று ப்ளோ பண்ணிகிட்டே இருப்பாங்க எயிரை அப்படின்ட்டு. அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பத்துவை ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு, அவன் பாட்டுக்கு அவன் ஹாப்பியாக பிக்சர்ஸ் எடுத்துகிட்டே இருக்கான். ஸோ ருபி அவ்வளோ கிட்டையாக வந்து அந்த ஐயை ஓப்பன் பண்ணி ஏர் ப்ளோ பண்ணுற அந்த வீடியோ, அந்த பிக்சர், அந்த ஃபோட்டோ கூட கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வள்ளிக்கு போய் சேர்ந்துட்டே இருக்குது எல்லாமே, ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வள்ளி வில் டிசைட் டு
அவங்கள எப்படியாவது ஏதோ ஒரு ரகமாக எக்ஸ்போஸ் பண்ணணும், பண்ணிவிட்டு அவங்க இமேஜை கம்மி பண்ணணும் அப்படின்னு தானே அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக பிளான்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் இவங்க வந்து அந்த ருபி பத்துவை கேட்பாங்க, ஆர் யூ ஓகே, அந்த டஸ்ட் பார்ட்டிகள் வெளியே வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஹா ஐம் ஃபைன், மை ஐ இஸ் ஓகே இப்போ ஓகே அப்படின்வாங்க. சொன்னதும் இதுக்குள்ளே டின்னர் டைம் கூட ஆகும். ஸோ 2 பேரும் டின்னர் ஒரு ஹோட்டல் மேலே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்டு அங்கேருந்து ருபி அவங்க வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக விடவே முடியாது பத்துவை. பட் ஷி ஹேஸ் டு கோ ஹோம் இல்லையா. ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. பத்து அவங்க ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ வள்ளி என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.